கனடால இருக்கக்கூடிய மக்கள் ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறணுமா? கவலைப்படாதீங்க. ராம் மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் கனடால இருக்க டொராண்டோ, ஒட்டாவா, ஆல்பர்டா அண்ட் மான்ட்ரியால் எல்லா இடங்களிலும் 24 மணி நேரமும் சேவை செய்கிறாங்க. கடைசி நேரத்தில் உங்கள் மூவர்ஸ் வரலனாலும் கூட ராம் மூவர்ஸ் அண்ட் பேக்கர்ஸ் வருவாங்க. நம்பிக்கையான மூவர்ஸ்னா அது ராம் மூவர்ஸ் தான். அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நாங்கள் 35 விழுக்காடு இருக்கோம். அதனால எங்களுக்கு 100 எம்எல்ஏ சீட் வேணும். தமிழ்நாட்டை மட்டும் தமிழர் ஆளணும்னு சொன்னால் ஈழத்தில் எப்படி 1.5 லட்சம் தமிழர்கள் செத்தாங்களோ அதே மாதிரி இங்கே ஒரு புரட்சிப்பட உருவாகி தமிழர்களை கொல்லும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக ஒருத்தர் பேசியிருக்காரு. நாயுடு நாயக்கர் பேரை சேர்ந்த சரத் அப்படிங்கிறவர். இப்போ அவர்கிட்ட நம்ம சில கேள்விகள் இருக்கு. என்ன அந்த பீஸை நீங்க அடிக்கிறீங்க? அது நான் பாத்துறேன், நீங்க போங்க. தம்பி, இது நாட்டு நடப்பு. நீ இதுக்குள்ள வந்த அண்ணா, இது ஊம குத்துனே. டேய், இது நாட்டு நடப்புடா. இது நான் தெளிவா நான் எழுதி வச்சிருக்கப்பா. இது என்னோட ப்ரோக்ராம். இது அண்ணா, நீங்க குஷ்பு எடுத்துக்கிட்டீங்க, ரஜினி எடுத்துக்கிட்டீங்க. இந்த ஒரு பீஸாவது விடுங்க, நான் அடிச்சுக்கிறேன். ஜி, அது சின்ன பையன், நீ வேகமா அடிச்சிருவேன். நான் கொஞ்சம் பொறுமையா பண்றேன். அடி வாங்குறதுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்கண்ணே. ஒழுங்கா நல்லா அடிப்பியா? நான் அடிச்சுக்கிறேன், நீங்க போங்க. ஆசைப்படுறேன், சரி பார்த்து பதினமா செய்யணும். இன்னைக்கு ஊமகுத்துல நம்ம யாரை பார்க்க போறோம்னா, தமிழர்களுக்கு தன்மானம் வரணும், ரோசம் வரணும் அப்படிங்கிறதுக்காக வாண்டடா வாய்ஸ் கொடுத்துருக்கிற இந்த சவுடால் சரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் நாயுடு நாயக்கர் உறவின் முறை அப்படிங்கிற அமைப்பை சார்ந்தவர். இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்ல இருந்து நாங்கள் பிரிஞ்சிருக்கிறோம், நாங்களும் தமிழர்கள் தான், தமிழ் தாயுடைய 4 குழந்தைகள் தான் கன்னடர்கள், தெலுங்கர்கள், மலையாளிகள், தமிழர்கள், நாங்களும் தமிழர்கள் தான், எங்களையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கங்க அப்படின்னு வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க காத்திருக்கிறாப்ல. அவர் சொல்றாரு, நாங்க தமிழர்கள் தான், நாங்க தெலுங்கு மொழி தாய்மொழியா பேசுறோம், ஆனா 40 விழுக்காடு, 35ல இருந்து 40 விழுக்காடு வரைக்கும் தமிழ்நாட்டில் நாங்க வாழ்றோம், அதனால நாங்க இந்த பூர்வக்குடி மக்கள், ஆதி தமிழ் குடியில நாங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நல்லா பேசினாரு. நல்லா அழகா இருந்துச்சுன்னா ரசிச்சோம், நல்லா கேட்டோம். ஆனா ஆந்திராவுக்குள்ள 20 தமிழர்கள், யாரு நீங்க சொல்லக்கூடிய தமிழ் குடியை சார்ந்தவங்க 20 பேர் செம்மரம் வெட்டுறதுக்கு கூலி வேலைக்கு போனாங்க. அவங்கள நாயை சுடுற மாதிரி சுட்டாங்களே, அன்னைக்கு ஏன்பா சக தமிழ் குடியை கொல்ற, ஏன்பா அப்படி பண்றேன்னு அந்த ஆந்திரா லூவை எதிர்த்து ஏன் லூ நீங்க கேட்கல? அதே மாதிரி சக தமிழ் குடி நீங்க சொல்ற அதே ஆதி தமிழ் குடி தான் பாலாற்றின் குறுக்க அணை கட்டாதீங்க, அணை கட்டினா எங்களுக்கு வர்ற நீரின் அளவு குறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி இங்க இருக்கிற தமிழ் குடிகள் போராட்டம் நடத்தினாங்க. அன்னைக்கு ஏன் லூ நீங்க போய் அந்த ஆந்திரா லூட்ட போய் சங்க தமிழ் குடிங்க, ஏன் தண்ணி நீங்க இப்படி தடுக்கிறீங்க, கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஏன் பேசல? தமிழ்நாட்டில் காவேரி ஆறு பல மாவட்டங்களில் ஓடுது. இதுவரைக்கும் ஒரு மாவட்டத்தில் இருக்கவங்களுக்கும் இன்னொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் எந்த பிரச்சனையுமே வந்தது கிடையாது. நீங்க சொல்றது போல தமிழ் தாயின் 4 பிள்ளைகள்ல ஏன் அந்த பிள்ளை எங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்குது, அதை ஏன் நீங்க கேட்கல? அதே மாதிரி நீங்க வச்சிருக்கீங்கல்ல அந்த நாயுடு நாயக்கர் உறவின் முறைன்னு ஒரு அமைப்பு, அந்த அமைப்பு கர்நாடகாவில் தண்ணி கேட்டப்ப அங்கிருந்து தமிழர்களை அடிச்சு விரட்டினாங்கல்ல, அப்ப ஏன் நீங்க கேட்கல? ஆதி தமிழ் குடியை ஏன் அடிச்சு விரட்டுற அப்படின்னு சொல்லி அங்க முட்டு கொடுத்துருக்க வேண்டியது. அப்ப பேசல. இந்த பக்கம் மலையாள தேசத்துல முல்லை பெரியார்ல தண்ணி கேட்டப்ப மலையாளிகள் அடிச்சு விரட்டினாங்க. ஏங்க ஆதி தமிழ் குடிங்க, நாமெல்லாம் தமிழர்கள்ங்க, ஏங்க இப்படி காட்டுமிராண்டித்தனமா நடந்துக்கிறீங்க, ஏங்க மலையாளிகள் உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா அப்படின்னு அன்னைக்கு இந்த வாடகை விடுற வாயை எங்க வச்சிருந்தீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாங்கன்னா, திராவிடர் தான் தமிழர், தமிழர் தான் திராவிடர் அப்படின்னு சொல்லி நல்லா உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இந்த திராவிடம்ங்கிறத இந்த தெலுங்கர்களுடைய ஆதிக்க மனநிலையை காட்டுது அப்படின்னு நம்ம நிறுவி நல்லா வச்சு படர வெளுக்கவும், உடனே அவங்களுக்கு ஐயோ நம்ம குட்டு வெளிப்பட்டு போச்சே, அப்போ ஆதி தமிழ் குடின்னு போயிடுவோம் அப்படின்னு மறு வச்சுக்கிட்டு நாங்க ஆதி தமிழ் குடிங்க, நம்ம 4 பேரும் ஒரே வயித்து பிள்ளைய அப்படின்னு சொல்லி இப்போ உருட்டுறதுக்கு வந்திருக்கிறாரு நம்ம சரத்து. அப்புறம் நம்ம சவுடால் சரத்து இன்னொன்னு சொல்லியிருக்காரு, என்னன்னா சாதி இங்க தலையை தூக்கிருச்சு, தேர்தலில் தீர்மானிக்கிறது சாதி தான், அதை வச்சு தான் அவங்க சீட்டு கொடுக்குறாங்க. இப்ப ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறவங்க வேற யாருக்கு வேற எந்த கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டாங்க, இங்க சாதி அரசியல் பெரிய தலை தூக்கி ஆடுது அப்படின்னு சொல்லி நல்லா பேசினாப்ல. ஆமா, உன் கட்சி பேர் என்ன சொன்ன? நாயுடு நாயக்கர் உறவின் முறையா? அதுக்கு பேர் என்னப்பா? அது சாதி பட்டம் இல்லையா? நீ படிச்சு வாங்கின பட்டமா? முன்னாடி தமிழர்கள் சாதி வெறியர்களா இருக்கிறாங்க, பேருக்கு பின்னாடி சாதி போட்டுக்கிறாங்க. இதை மாற்றுவதற்கு திராவிட கட்சிகளால் மட்டும்தான் முடியும். திராவிட கட்சி தான் இந்த சாதிகள் எல்லாத்தையும் ஒழிச்சிருச்சு அப்படின்னு முன்னாடி இவங்க பேசிட்டு இருந்தாங்க இந்த திராவிடர்கள். இதோடைய தலைமை யாருன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெலுங்கு அமைப்பாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு நேரடியாக ஒரு தெலுங்கு அமைப்பை சார்ந்தவரே தமிழர்களுக்கு சாதி பற்று அதிகமாயிருச்சு, சாதி தான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி என்ன சொல்றாருன்னா, நீங்க இப்பயும் பாருங்க, ஆதி திராவிடர்கள்ல 40 விழுக்காடு நாங்கள் தெலுங்கர்கள் தான் இருக்கிறோம், அதனாலதான் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு இருக்கிற வாய்ஸ் திருமாவளவனுக்கு இல்ல, திருமாவளவன் கட்சி ஒரு சாதி கட்சி அப்படின்னு முத்திர குத்துறாரு. நீங்க 40 விழுக்காடு ஆதி திராவிடர்ல தெலுங்கர்கள் நாங்க இருக்கிறோம்னு சொல்லிட்டு பின்னாடியே நானும் தமிழன் தாங்க ஆனா இருக்கிறோம் அப்படிங்கிறது ஏற்புடையதா அப்படிங்கிறத நீங்க பேட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும் மிஸ்டர் சரத் அவர்களே. பின்னாடி இன்னொன்று என்ன சொல்றாரு, தமிழ்நாட்டில் இருக்கவங்களாம் எங்களை வந்தேரிகள்னு சொல்றாங்க.
இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், நாங்கள் இந்த நிலத்தின் பூர்வகுடி மக்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கு பேட்டன் ரைட் வாங்கியிருக்காரு நம்ம சரத். இதே வார்த்தையை தான் ராஜ்குமார் நாயுடு அப்படிங்கிறவரு தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சா இது தமிழர் நிலப்பரப்பா, இது எங்க இடம் அப்படின்னு அவரும் அந்த பக்கம் சொந்தம் கொண்டாடுறாரு. தமிழர் நிலம் என்று உங்களுக்கு யார் சொன்னது? தமிழர் நிலம் என்று உங்களுக்கு யார் சொன்னது? தமிழ்நாடு என்று பெயர் வைத்து விட்டால் இது தமிழர் நிலமாயுது. இதே வார்த்தையை தான் அண்ணன் ராதாரவி அவர்கள் என்ன சொன்னாருன்னா, 234 தொகுதிகளின் தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் தலைமை ஏற்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை விட்டாரு. தமிழ்நாட்டின் மந்திரி சபையை அமைப்பதற்கு ஒரு பெரிய தூணாக இருப்பது தெலுங்கு இனம். தெலுங்கதி இனம் இல்லை என்றால் அமைக்க முடியாது. இந்த தமிழ்நாடு தெலுங்கர்கள் இல்லை என்றால் எப்படி வளரும்? இப்ப சமீபத்தில் திமுக இருந்து அந்த பாஜக சங்கிகள்கிட்ட போய் ஐக்கியமாயிருக்க நம்ம ஐயா விபி துரைசாமி அவர்கள் வந்து என்ன சொன்னார்னா, தமிழ்நாட்டை நாங்க வாடகைக்கு விட்டுருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு. இவங்க எல்லாருடைய மனநிலையும் என்னவா இருக்குன்னா, தமிழ்நாடு தெலுங்கர் தேசம், தெலுங்கர் நிலப்பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு நடுவில் மதிமுகவை சேர்ந்த அக்கா தனமணி வெங்கட் அவர்கள் வந்து ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களே வந்தேரிகள் தான், நீங்க இங்க வந்து ஆக்கிரமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவர்கள் எல்லாரும் என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இது அவர்கள் நிலப்பரப்பா, நீங்கெல்லாம் அடிமைகள்ரா, நீங்க வாடகைக்கு வந்திருக்கீங்கடா, அட வெக்கங்கட்டவங்களா அப்படின்னு தமிழர்களை பார்த்து தார்மீகமாக சொல்றாங்க. இவர்கள் எல்லாம் எதிர்த்து பேசுறதுக்கு தான் நம்ம அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது ஏற்கனவே வழக்கெல்லாம் வேற போட்டிருந்தாங்க. அப்படி இந்த நெறியாளர் கேட்கும் பொழுது இந்த திராவிட தெலுங்கு பாலிடிக்ஸ் இருக்கு பாருங்க, பாலிடிக்ஸ், இந்த பரதேசி பாய பாலிடிக்ஸ் 5 வருஷத்துல காணாம போயிடும் நெறியாளர் சொன்னதுக்கு சரத்து பதறி போய் உடனே ஒருத்தர் பேரை சொல்றாரு, அவர் பேசுறதெல்லாம் அரசியலே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லி. இதுக்கு தான் முன்னாடி சேகுவராங்கிற அந்த புரட்சியாளர் சொன்னாரு, உன் இனத்தின் எவன் பெயரை சொன்னா உன் எதிரி கொலை நடங்கிறானோ அவன் தான் உன் இனத்தின் தலைவன் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தையை சொல்லாமலே, அவர் பேரை சொல்லாமலே இவரு தான் அந்த தலைவர் அப்படின்னு சொன்னதுக்கு வாழ்த்துக்கள் மிஸ்டர் சரத். காலி ஆயிடும். ஆனா என்ன ஆகும்னா, நாயுடு நாயக்கருக்குன்னு ஒரு மிகப்பெரிய இளைஞர் படையோ ஒரு புரட்சி படையோ உருவாகும். நீங்க எப்படி அங்க போயிட்டு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு ஸ்ரீலங்கால இவ்வளவு 1.5 லட்சம் தமிழர்களை இன்னைக்கு கொல்றதுக்கு காரணமா அமைஞ்சிங்களோ, அந்த மாதிரி இங்க நம்ம ஆட்சியும் சாக போறோம். அதற்கான ஒரு ஏற்பாடு தான் இன்னைக்கு சீமான் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இந்த சவுடால் சரத்து யார் பேரை சொல்லிட்டு பயந்தார் அப்படின்னா, சீமான் அவர்கள் பேரை சொல்லிட்டு. சீமான் அவர்கள் வந்து சர்வாதிகாரியா இருக்காருங்க, நாங்க தான் ஆளுவோன்னு சொல்றாரு, இது சர்வாதிகார மனநிலை இல்லையா அப்படின்னு கேட்கிறாரு. அதே பேட்டியில கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னார்னா, பொன்னேரி தொகுதியில் 60 விழுக்காட்டுக்கு மேலே நாங்கள் தான் தெலுங்கர்கள் தான் அங்கே இருக்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து இது வரைக்கும் ஒரு எம்எல்ஏ கூட அங்கே ஆக முடியல அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த தடவை நாங்கள் தான் எம்எல்ஏ ஆவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. இது சர்வாதிகாரமாக தெரியலையா மிஸ்டர் சரத்? சரி, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்னு சொல்கிறது உங்களுக்கு அவ்வளவு பெரிய சர்வாதிகாரம்னா, இந்திய பெருநாட்டை இம்ரான்கானை விட்டு ஆள விடலாமா? நீ சரின்னு சொல்லுவியா? அது எப்படி? இந்தியாவை இந்தியர்கள் ஆளணும், அது உரிமை. ஆனால் தமிழ்நாட்டை தமிழர் ஆளணுங்கிறது சர்வாதிகாரமா? சரியான ஆம்பளை ஏரியா கோயா ஏதோ ஏரியாக்கு வாயா நீ ஏரியா சொல்லு வாடா. இதே ஆந்திராலயோ கர்நாடகாலயோ அல்லது கேரளாவிலயோ போய் நாங்கள் ஆளுவோன்னு சொன்னா அது சர்வாதிகாரம். நீங்க வந்து அங்க இருந்து இங்க வந்துட்டு எப்படிங்க நீங்க எங்களை ஆளலான்னு அங்க இருக்கிறவங்க கேட்கலாம். அந்த தார்மீக உரிமையை தான் நாங்க கேட்கிறோம். எங்கள் நாட்டை நாங்க ஆளணும்னு கேட்கிறோம். நீ தான் தமிழன் ஆயிட்டியப்பா, நீங்க தான் ஆதி தமிழ் குடி ஆயிடுச்சே, தமிழ்நாட்டை தமிழன் ஆளணும்னு சொன்னா உனக்கே வலிக்குது? அப்போ உனக்கு உள்ள இருக்குல்ல, நீ தெலுங்குங்கிறது உனக்குள்ள வச்சிருக்கிற. அப்படி அந்த பேட்டில் இன்னொன்று என்ன சொல்றாரு, இவர் வந்து பேசுனதுனால நாங்க வந்து சிறு சிறு குழுக்களா நாயுடு நாயக்கர் இப்படி பிரிஞ்சிருந்த நாங்கள்லாம் இப்போ வந்து தெலுங்கர்களா ஒருங்கிணைறோம் அப்படிங்கிற அதை வந்து நம்ம ஐயா சரத்து சொல்லியிருந்தாரு. அதுக்கு நெறியாளர் இன்னொன்று சொன்னாரு, இந்த பக்கம் தமிழர்களும் சாதியா பிரிஞ்சிருந்தவங்க இப்ப தமிழர்களா ஒன்றிணைறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஏங்க அவர் என்னங்க பாலிடிக்ஸ் பண்றாரு, அவருக்கு பாலிடிக்ஸே பண்ண தெரியல அப்படின்னாரு. சரி, உங்களுடைய பார்வையில நீங்க யார பாலிடிக்ஸ் பண்றாருன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டா வை கோபால் சாமின்னு சொல்றாரு. நாமெல்லாம் வைகோன்னு சொல்லுவோம். இந்த சவுடால் சரத்து ஒரு படி மேல போய் வை கோபால் சாமி அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன் முழு பேரையும் சொல்லிருக்கலாம்ல, வை கோபால் சாமி நாயுடுன்னு சொல்லியிருந்தா அப்பயாவது இங்க இருக்கிற தமிழர்களுக்கு கொஞ்சமாவது வெக்கமான ரோசம் ஏதாவது வந்திருக்கும். அப்படி பேசிட்டு சொல்றாரு, அவர் வந்து தமிழ்நாட்டின் தமிழர்களின் தலைவராகத்தான் அடையாளப்படுத்தப்பட்டாரு, ஆனா இன்னைக்கு தெலுங்கர்கள் தலைவராக கொண்டாடப்படுறாரு அப்படிங்கறது இந்த சரத்து போட்டு உடைச்சிட்டு போயிட்டாப்ல. சரி, அது அப்படியே இருக்கட்டும். என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ்ல கை தேர்ந்தவர் யாரு? நம்ம வைகோ அப்படின்னு சொல்றாரு. அவர் என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் மட்டும் இல்ல, யமன் கூட பாலிடிக்ஸ் பண்ணுவாரு. அவர் யார் கூட எது பண்ணாலும் சரி. ஆனா என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸ் பண்ணக்கூடிய ஐயா வைகோ அவர்கள் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்பரேஷனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்தது இந்த திமுக தான், தெரியாதா எங்களுக்கு அப்படின்னு பேசிட்டு திருப்பி போய் அவரு கூட கூட்டணி வச்சிருக்காரு. இதுதான் அவங்க என்விரான்மெண்டல் பாலிடிக்ஸா? பல்ல இழிச்சுக்கிட்டு போயிருச்சு. ஊழல் கரைபடிந்த திமுகவோடு 2G ஊழலில் சிக்கி குடும்ப அரசியல் நடத்தி அண்ணாவின் இயக்கத்தை நாசமாக்கி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்களே என்று என் போன்றவன் விழிக்கின்ற நாள் தொலைவிலே இல்லை.
அதுக்கு எடுத்துக்காட்டா என்ன சொல்றாருன்னா, ஸ்டெர்லைட் போராட்டம் வெற்றி பெற்றது வந்து வைகோ தான் காரணம் அப்படிங்கிறாரு. அதுக்கு நெறியாளர் சொல்றாரு, இல்லைங்க, பல வழக்குகள் வாங்கினது, இந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது எல்லாமே நாம் தமிழர் கட்சி தாங்க, அவங்க தாங்க களத்தில் இருந்தாங்க அப்படின்னா, இல்லைங்க 12 பேர் செத்ததுக்கு தாங்க சீமான் காரணம், அங்க போராட்டம் வெற்றி பெற்றதுக்கு வந்து வைகோ தான் காரணம், அங்கே வந்து மக்கள் வந்து கலவரம் பண்ணாங்க, கல்லெல்லாம் விட்டு அடிச்சாங்க, நீங்க பார்க்கலையா அப்படின்னு இந்த சரத்து சொல்றான். இதை எப்போதும் இந்த பாஜக சங்கிகள் தான் சொல்லுவாங்க, மக்கள் கலவரத்தை தூண்டி விட்டார்கள், ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் உள்ள பூந்துருச்சு, ஆன்டி இந்தியன்ஸ் உள்ள பூந்துட்டாங்க, அப்படி இப்படின்னு அவங்க தான் உருட்டுவாங்க. இன்னைக்கு தெலுங்கு லாபி பேசக்கூடிய இந்த சங்கியும் சூப்பர் சங்கியா மாறி இருப்பாரோ அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அது எப்படியோ இருந்துட்டு போகட்டும். பெரிய அரசியல் ஞானி மாதிரி பேசின அந்த நெறியாளர் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டார். என்னன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்தியாவை என்ன தேசம்னு சொல்லுது, ஒரே தேசம்னு சொல்லுதா அப்படின்னு கேட்டா, அதுக்கு ஒன்று தெரியும்னு சொல்லு, இல்லை தெரியாதுன்னு சொல்லு, இல்லை பல தேசங்களின் ஒன்றியம் தான் இந்தியா அப்படிங்கிறது இந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, அதையாவது சொல்லியிருக்கலாம். சம்பந்தமே இல்லாம யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிற, ஏண்டா உன் அறிவு அரசியல் அறிவில் போய் கொல்லிக்கட்டையை வைக்க தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா கம்முன்னு இரு. ஒன்னு ஆமாண்ணா இப்படி ஆட்டு, இல்லன்னா இப்படி ஆட்டு, எதையா ஒன்று ஆட்டு. அப்புறம் சீமான் வந்து நாட்டுக்கு வளர்ச்சிக்கு பேச வேண்டியதானங்க, ஏங்க எங்களை எதிர்த்து அரசியல் பண்றாரு அப்படின்னு. உங்களை எதிர்த்து அவர் எங்கங்க அரசியல் பண்றாரு? இன்னைக்கு நீங்கள் சொல்லுகின்ற இந்த விழுக்காடு, நாங்க 40 விழுக்காடு இருக்கிறோம், எங்களுக்கு இத்தனை சீட்டு வேணும், அத்தனை சீட்டு வேணும் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இதே தான் சீமானும் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா, பிரதிநிதித்துவம் நாங்கள் கொடுப்போம், ஆளுகின்ற உரிமை மட்டும்தான் எங்களுக்கு தேவை, நாங்கள் எங்களுடைய கை காலுகளாக யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் தலையா நாங்கள் தான் இருப்போங்கிறது தான் எங்கள் தத்துவம் சொல்லுது. நீ தமிழன் ஐடியை ஏன் அந்த தத்துவத்தை எதிர்க்கிற அப்படின்னு கேட்டால் பதில் இல்லை. அப்புறம் சீமான் மீது இன்னொரு விமர்சனம் வைக்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டாருங்க அப்படின்னு. ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். ஆடு மாடு மேய்த்தல் அரசு பணினா படித்தவன் எல்லாத்தையும் கூட்டு வந்து மாடு மேய்ன்னு சொல்ல போறோமா? அவர்களுக்கு அவர்கள் படிப்பு சார்ந்து அவர்கள் துறை சார்ந்த வேலை இருக்கு. இங்க ஒரு தொழிற்சாலைனா ஆடு மாடு மேய்த்தல்னா வெறும் மாடு மட்டும் மேய்ச்சிக்கிட்டே இருந்து விற்கணும்ல, அதுல இருந்து பால் வரும்ல, அதுல இருந்து கறி வரும்ல, இதெல்லாம் ஏற்றுமதி பண்றது, இதை நிர்வகிக்கிறது, இதுக்கெல்லாம் பல துறைகளில் இடம் தேவைப்படும்டா. அரசியல் அறிவு இல்லாம பைத்தியகாரத்தனமா ஏதாவது பேசாதீங்கடா. அப்புறம் இந்த சவுடால் சரத்தை என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து நீங்க இலங்கைக்கு போய் அங்க போய் நாடு கேட்டது மாதிரி இங்க வந்து நீங்க பிரிவினை பேசினா அங்க தமிழர்கள் கொல்லப்பட்டது போல இங்க தமிழர்கள் கொல்லப்படுவார்கள். கொலை மிரட்டல் எங்களுக்கு. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. சரி, உனக்கு வரலாறு தெரிஞ்சா பேசு, இல்லைன்னா மூடிட்டு இருக்கணும். எல்லாளன் யாருன்னு தெரியாது, பண்டாரவன்யன் யாருன்னு தெரியாது, எங்கள் பாட்டன் ராவணன் கூடவாடா யாருன்னு தெரியாது. வரலாற்றை படிடா, குமரிகண்டம் யாருதுன்னு பாரு. ஈழம்ங்கிறது எங்களுடைய தாய்மொழிடா. நாங்க போய் நாடு கேட்கல, உங்களை மாதிரி சிங்களவன் அங்கே வந்து குடியேறிக்கிட்டான், அதை முதல்ல தெரிஞ்சுக்க. அப்புறம் இன்னும் என்னமோ சொன்னீங்க, புரட்சி படை கட்டுவியா? என்ன புரட்சி படை? நாயுடு நாயக்கர்களை கொண்டு ஒரு புரட்சி படையை நாங்கள் கட்டுவோம். உன் புரட்சி படையெல்லாம் புரோட்டா திங்கிறதோட வச்சுக்க, எங்கள்கிட்ட வந்து நீ வச்சுக்காத. உலகத்தில் 24 நாடுகளை எடுத்து சண்டை போட்ட படையை சார்ந்தவங்க நாங்க. எங்கள்கிட்ட வந்த வாயில வசம்ப வச்சு தேய்ச்சிருவோம். அப்புறம் இன்னொன்று சொல்றேன், தமிழ்நாடு அனைதி தமிழ் வாளாக்கி மாத்திரமே உனக்கு நாயுடுக்கு அரசியல் பண்ணணும்னா அக்கட ஆந்திரா பக்கம் ஜெருக்கண்டி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி